ஸோ பிக் பாஸ் வந்து இன்றைக்கி சீக்ரெட் டாஸ்க்காக ஒருத்தரையாக கூப்பிட்டு பேசினார். ஃபஸ்ட்டு வந்து பிரஜனை தான் கூப்பிட்டு பேசுகிறாரு. பிரஜனை கூப்பிட்டு பேசி எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு எல்லாமே கேட்குறாரு. அப்போ பிரஜன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கி மார்னிங் வந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை வேலையை விட்டு தூக்கணுமா, மேனேஜரை வேலையை விட்டு தூக்கணுமாங்கிற டாஸ்கில் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என் மனசாட்சிப்படி திவ்யா தான் அந்த வேலையை சரியாக பண்ணலை. நான் மேனேஜராக திவ்யாவை தான் தூக்கியிருக்கணும் வேலையை விட்டு. வேலையை விட்டு இல்லை, வேலையை விட்டு யாரை தூக்கணும்னு கேட்டதுக்கு நான் திவ்யாவுக்கு தான் ஓட் போட்டிருக்கணும். பட் நான் விஜய் பார்வதி நான் ஓட் போட்டுட்டேன். எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை சொன்னால் அது குரூப்பிசம் மாதிரி இருக்கும், அவங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் மாற்றி சொல்லிட்டேன் பிக் பாஸ். அது தப்பு தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இல்லை, நான் வெளியே இருக்கும்போது நிறைய பேரை மோசம்னு நினச்சேன், நிறைய பேர் ஹீரோன்னு நினச்சேன், நிறைய பேர் வில்லன் நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்தா நான் ஹீரோன்னு நினச்சவங்கெல்லாம் வில்லனாகவும், வில்லன் நினச்சவங்கெல்லாம் ஹீரோவாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து அந்த அன்பு கேங்கை வந்து அவர் பிடிக்கலன்னு நினச்சிருக்காரு. அவங்க வில்லன்ஸ்னு நினச்சிருக்காரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க பழகிறதுக்கு நல்ல ஆட்களாக இருந்திருக்காங்க. பார்வதி திவாகர், கமருதீன் கிடையாது, பார்வதி திவாகர் வந்து அவர் நல்ல டைப்புன்னு நினச்சிருந்துருக்காரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ப்ராங்க் பற்றி சொல்கிறார் பிக் பாஸ். நாங்கள் ஒரு ப்ராங்க் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை முடிச்சிடலாமா, நாங்கள் ரிவீல் பண்ணலாம்னு நினைக்கும் போது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அதை ரிவீல் பண்ணலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் பண்ண ப்ராங்க் ஓகேவா இல்லையா அதையும் சொல்லிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, ஸோ ஓகே நீங்கள் வந்து பண்ணீங்க, பட் எல்லாமே ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும், லிமிட் தாண்டி ப்ராங்க் பண்ணக்கூடாது. ஆமாம், அதை வந்து மக்களும் அதுக்கப்புறம் வந்து ரெட் கார்டு கொடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால பிக் பாஸ் அப்படி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பட் எல்லாமே ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஆரம்பித்த ப்ராங்கை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. ஸோ பிக் பாஸே இந்த ப்ராங்கை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. உண்மைதான், ஒரு மாதமாக படுத்து தூங்கிட்டு இருந்த ஷோ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப லைவாக இருக்குது. லைவ் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. கொஞ்சம் சத்தம் கம்மியாகிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ப்ராங்கை கமருதீன், பிரவீன், பிரஜன் 3 பேரும் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிரவீன் தான் அதில் செம்ம, ஏன்னா கமருதீன் அடித்த அடியில் பிரவீன் அதை சீரியஸாக எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம், பட் ரொம்ப ஃபன்னாக பண்ணியிருப்பார். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் ஒரு ஆக்டிங்காக கொடுத்துருப்பாரு, அது நம்ம யாரும் மறக்கவே முடியாது. செம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸ் இப்போ கமருதீனுக்கு. ஸோ அது நீ வெளியே தெரியும் போது ஒரு பெரிய சண்டை வெடிக்க போது, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.